அன்பர்களின் கனிவான அன்பர்களின் கனிவான கவனத்திற்கு ஒரு நினைவூட்டல். அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் தனி மனிதன் அமைதி பெறுவதற்காக உடல் நலத்திற்கு உடற்பயிற்சி, உயிர் வளம் பெற காயகல்ப பயிற்சி, மனம் அமைதி பெற அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளை அளித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பான மனவளக்கலை எனும் வாழ்க்கை கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா இணைய வழியே 12 நாள் அடிப்படை பயிற்சியாகவும், அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடமும் நட்புகளிடமும் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாக வாழ நம்மால் ஆன சிறு உதவினை செய்வோம். மகரிஷியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் இயன்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நினைவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு kundaliniyoga.edu.in இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன். தவத்தினை தொடர்ந்து யோக வாழ்வு என்ற தலைப்பில் சிந்தனை விருந்து வழங்க பேராசிரியர் அருள்நிதி அமுதா நமசிவாயம் அம்மா அவர்களை அன்புடன் அழைத்து அமர்கிறோம். அம்மா வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன்மா. கேக்குதுங்களாம்மா? நன்றி. கேக்குதுங்கம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிறப்பானதொரு நித்யானந்த தவத்தை இயற்றிய பேராசிரியர் ராம்குமாரி அம்மா அவர்களும் அவர்கள்தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். இணைப்பில் இணைந்துள்ள இருப்பால் மெய் அன்பர்களுக்கும் எனது பணிவான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். குன்றின் விளக்காய், குன்றா மணியாய், குறையில்லா மானிடராய், குருவே நின்னை வையம் உள்ளவரை வாழ்த்தி வணங்குகிறேன். யோக வாழ்வு என்ற சிந்தனையை சிறிது நேரம் நாம் சிந்திப்போம். குரு அவர்களே சுப்பமாக என்னுள் நிறைந்து இருப்பாராக. யோகம் என்றால் பலரும் நினைப்பது கடினமான ஆசனங்கள் என்றுதான். ஆனால் நம் குரு அவர்கள் யோகம் என்பது ஒரு முழுமையான வாழ்க்கை முறை என்கிறார். திருமூலர் என்ன சொல்றார்னா, உடலை பேண சொல்கிறார். விவேகானந்தர் மன வலிமை பெற சொல்கிறார். காந்தியடிகள் அகிம்சையை போதிக்க சொல்கிறார். இந்த அத்தனை சிறப்புகளையும் ஒருங்கிணைத்து பாமர மக்களும் பின்பற்றும் வகையில் எளிய உடற்பயிற்சியாகவும் மனவளக்கலையாகவும் மாற்றிக் கொடுத்தவர் நம் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள். யோக வாழ்வு என்பது உடற்பயிற்சி மட்டும் அல்ல, அது உடல், உயிர், மனம் இணைக்கும் ஓர் கலை. மூச்சை கவனித்து மனதை அமைதிப்படுத்தி நிகழ்காலத்தில் வாழ்வதே உண்மையான யோக வாழ்வு. வாழ்க்கை என்பது வெறும் பிறப்பதும் இறப்பதும் அல்ல. பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், ஆனால் இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும் என்று நம் APJ அப்துல் கலாம் ஐயா அவர்கள் அடிக்கடி கூறுவது. அதாவது வாழ்க்கை ஒரு கலை என்று நாம் உணர்ந்து வாழ வேண்டும். வாழ்க்கையை எப்படி மேன்மையாகவும் ஆரோக்கியமாகவும் வாழ்வது என்பதை நமக்கு கற்றுக் கொடுத்தவர் மாபெரும் தத்துவ ஞானி வேதாத்ரி மகரிஷி அவர்களே. மனம், உடல் மற்றும் ஆன்மா ஆகிய மூன்றையும் சமநிலையில் வைத்திருப்பதே உண்மையான யோகம் என்பதை உணர்ந்து நம் குரு நமக்கு அளித்திருப்பதே யோக வாழ்வு. நம் குரு நமக்கு எவ்வளவு அழகான ஒரு கவியை, அதாவது யோகாவை ஊக்குவிக்கும் ஒரு கவியை கொடுத்திருக்கிறார். அதை பார்ப்போம்.
உடலை அசைப்போம், மனதை அமைப்போம், மூச்சை கவனிப்போம், அமை கொள்வோம். கீழ் நோக்கி வளையும் போது அகங்காரம் மறையட்டும். நிமிர்ந்து நிற்கையில் ஆன்மா ஒளிரட்டும். வளைவு உடலுக்கு, நிமிர்வு மனதிற்கு, சமநிலை வாழ்வில் அமைதி மூச்சில் ஆசனம் என்பது உடலின் மொழி. யோகம் என்பது வாழ்வின் வழி. உடைந்தவற்றை சேர்க்கும் ஒரு கலை, உள் மனதை பார்க்கும் வலை. மகரிஷி அவர்கள் உடல் என்பது ஆன்மா தங்கியிருக்கும் ஆலயம்னு சொல்றாங்க. பொதுவாக நாம் நமது உடலில் உள்ள சில உறுப்புகளை மட்டும் அன்றாடம் இயக்கிக் கொண்டு இருக்கிறோம். அதுதான் உண்மை. பல உறுப்புகள் முறையான இயக்கத்தில் இயங்குவது இல்லை. அதற்காகத்தான் மகரிஷி அவர்கள் அந்த மாதிரி இல்லாம பல உறுப்புகளையும் முறையாக சீராக இயக்குவதற்காக யோகா மற்றும் ஆசன பயிற்சிகளை கொடுத்திருக்கிறாங்க. அதை நம்ம தினந்தோறும் செய்து வருகிறோம். அந்த மாதிரி செய்யும் பொழுது மட்டும்தான் நமக்கு பயிற்சியாக இருக்கும். வேலை செய்யும் போது அந்தந்த பகுதிக்கு மட்டும்தான் பயிற்சி கிடைக்கும்ன்றது மகரிஷியோட கருத்து. இவ்வாறு உடலை பராமரிப்பதன் மூலம் ஆரோக்கியமான வாழ்க்கை நம்மளால வாழ முடியும். உடலையும் நோயற்ற வாழ்வையும் நம்மால் பெறுவதற்கு யோக பயிற்சி அவசியம். மகரிஷி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்க கொடுக்கிறது 6 தீய குணங்களான பேராசை, சினம், கடும் பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, பஞ்சம் ஆகியவற்றை சீர் அமைப்பதே உண்மையான யோக வாழ்வுன்னு சொல்றாங்க. இப்ப நம்ம அலுவலகத்துக்கு செல்றோம். அலுவலகத்திலோ அல்லது வீட்டிலோ யாராவது நம்மை ஒருமையில் பேசி விடுகிறார்கள். அதை தினந்தோறும் வாழ்க்கையில் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அல்லது நம் மீது தவறே இல்லாத போது கூட சில கருத்துக்களால் நம்மளை திட்டி விடுகிறார்கள். நாமும் என்ன செய்யக்கூடாது? பதிலுக்கு அவர்களை திட்டக்கூடாதுன்னு சுவாமிஜி சொல்றாங்க. நம்ம பதிலுக்கு திட்டோம்னா நம்ம மனவளக்கலை பயிற்சியில் இருக்கிறோம் இல்லையா? பதிலுக்கு திட்டாமல் அவர்களை நினைத்து தவறு என்பதை உணர்ந்து கொண்டு நாம் என்ன செய்யணும்? அதை மாற்றாக மகரிஷி அவர்களின் யோக வாழ்வின்படி அந்த ஒரு நொடி மௌனம் காத்து வாழ்க வளமுடன் என்று அவர்களை மனதிற்குள் வாழ்த்துவது சிறந்தது. இது நம் இரத்த அழுத்தத்தை உயர்த்தாமல் தடுப்பதோடு அந்த சூழலை மோதலாக மாறாமலும் இருக்க உதவுங்கிறாங்க. அடுத்து சிறப்பு என்னன்னு பார்த்தா, மன அமைதி பெற்றால் மனிதன் தெய்வம் ஆகிறான். இது உண்மைதானே? மகரிஷி சொல்றாங்க, ஒவ்வொரு மனிதனுமே தெய்வம். எப்ப? அமைதியான மனித வாழ்க்கை வாழும் பொழுது. வாழ்க வளமுடன் என்ற அந்த ஒற்றை சொல்லில் பிரபஞ்சத்தின் அத்தனை நேர்மறை ஆற்றலும் அடங்கி உள்ளது. நாம் செய்யும் ஒவ்வொரு செயலிலும் விழிப்புணர்வோடு இருப்பது, அதாவது அவேர்னஸா நம்ம இருந்தோம்னா அதுவே மகரிஷி காட்டிய யோக வழி என்று நம்ம எடுத்துக்கொள்ளலாம். மகரிஷி அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, கணவன் மனைவி அல்லது பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு இடையே என்ன ஏற்படும்? கருத்து வேறுபாடு ஏற்பட்டுக்கிட்டு தான் இருக்கும். இது குடும்ப வாழ்க்கையில இது நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சம்பவம் தான். இது சகஜம்தான். அதுல சுவாமிஜி அப்ப என்ன சொல்றாங்கன்னா, இந்த கருத்து வேறுபாடை ஒருவருக்கொருவர் ஏற்றுக்கொள்ளணும்னா நம்ம கிட்ட சுவாமிஜி கொடுத்த தத்துவங்களை கடைபிடிக்கணுங்க. என்ன தத்துவம்? சகிப்புத்தன்மை, விட்டு கொடுத்தல், தியாகம். இந்த 3 தத்துவத்தை பின்பற்றினால் அங்க என்ன இருக்காது? கருத்து வேறுபாடு கலைந்துவிடும். யார் பக்கம் நியாயம் என்று வாதிடுவதை விட யார் பக்கம் அன்பு இருக்கிறது என்று பார்த்து உறவுக்காக ஒரு படி இறங்கி செல்வதும் யோக வாழ்வின் உன்னத நிலையேன்னு சுவாமிஜி வலியுறுத்துறாங்க. உறவு நிலைக்கணும்னா நீங்க விட்டு கொடுத்து போகணும், சகிச்சு போகணும் அப்படின்றது சுவாமிஜியோட திண்ணமான கருத்து. ஒரு நிகழ்வாக பாருங்கள், சாலையில் ஒரு விபத்தோ அல்லது யாரோ கஷ்டப்படுவதை நம்ம தினந்தோறும் அன்றாட வாழ்க்கையில பார்க்குறோம், சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கும். அந்த விஷயத்த நமக்கு ஏன் வம்பு என்று ஒதுங்கி நம்ம போகவே கூடாது. ஒருவர் அடிபட்டு கிடக்கிறாரு அல்லது மயங்கி விழுந்திருக்கிறாரு, அது ஏதாவது நடந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யக்கூடாது? போகாமல் மகரிஷி நமக்கு கொடுத்திருக்காங்க இல்லையா, இரண்டொழுக்க பண்பாட்டின் 2ஆம் பண்பாடு என்னது? துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன் என்பதை நினைவில் கொண்டு அவர்களுக்கு, அதாவது அந்த உயிர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வது யோக வாழ்வின் ஒரு சிறந்த பண்பே.
நாம் எல்லோரோடும் விரும்புவது எது? அமைதியான வாழ்க்கை தான். எல்லாரும் மனசுலயும் இருக்கிறது, நாமும் அமைதியா இருக்கணும், மக்களும் அமைதியா இருக்கணும், உலகமும் அமைதியா இருக்கணுங்கிறதான். இது எல்லாருடைய விருப்பம் தான். அப்ப உலகில் என்ன இருக்கக்கூடாது? போர் இல்லாமல் இருக்க வேண்டும். அமைதி நிலவ வேண்டும் என்றால், ஒவ்வொரு தனி மனிதனும் அமைதி பெற வேண்டும். அதற்கு யோக வாழ்வு மிக அவசியம்ங்கிறாங்க சுவாமிஜி. ஒரு தனி மனிதன் அமைதி பெற்றால் தான் அந்த குடும்பத்துல அமைதி வரும். குடும்ப அமைதி தான் ஊர், உலகம், சுற்றம், சூறான்னு நம்ம சொல்றோம். அப்ப உலக அமைதி வரணும்னா, அப்படியே லைனா அந்த 5 செயின் வந்தாதான் வர முடியும். என்ன அந்த செயின்? தான், குடும்பம், சுற்றம், ஊர், உலகம்ன்றது விரிஞ்சு வரணும். குடும்பத்தில் அமைதி, சமுதாயத்தில் அமைதி, நிறைவாக உலக அமைதி. இதுதான் மகரிஷி அவர்கள் கண்ட கனவு. அது விரைவில் நிறைவேறும். நம்ம மூலமா கண்டிப்பா அது நிறைவேறும். மகரிஷி அவர்கள் யோக வாழ்வின் மிக முக்கியமான அம்சம்னு எதை சொல்றாங்கன்னா, அகத்தாய்வுன்னு சொல்றாங்க. நான் யார்? எண்ணங்கள் எங்கிருந்து வருகின்றன? எதற்காக வருகின்றன? ஏன் தோன்றுகிறது? என்று நம்மை நாமே கேள்வி கேட்டு உணர்த்துவது ஒரு பயிற்சியாக இருக்க வேண்டும். அப்ப அகத்தாய்வு செய்யும் பொழுது மட்டும்தான் நம்ம கற்றுக்கொண்ட யோக வாழ்வுக்கே ஒரு சிறப்பாக இருக்குன்றாங்க. இன்ட்ராஸ்பெக்ஷன் செய்யாம நம்ம எவ்வளவுதான் தவம் பண்ணாலும் பயிற்சி பண்ணாலும் சிறப்பு பெற மாட்டோம். அப்ப தற்சோதனை செய்து செய்து செய்துதான் நம்மை நாம் மேம்படுத்தினால் அமைதியான யோக வாழ்வுக்கு அது அச்சாணியாக இருக்குன்றாங்க. அடுத்து பாருங்க, ஒரு அபூர்வமான கலையை சுவாமிஜி கொடுத்திருக்காங்க. எங்கேயுமே இல்லை அந்த கலை. நம்ம என்ன கொடுத்திருக்கிறாங்க? காயகல்பம் என்ற ஒரு கலை. அது நம் உடலில் உள்ள நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து மிக பிறந்த, அது என்னது, பிறப்பிலிருந்து இறப்பு வரை நோய் எதிர்ப்பு சக்தியோட வாழக்கூடிய, நல்ல நீண்ட நாள் ஆயுளோட முதுமை இல்லாமல் வாழக்கூடிய ஒரு பயிற்சி அந்த காயகல்ப பயிற்சி. காயகல்ப பயிற்சியிலே நிறைய விஷயங்கள் அடங்கியிருக்கு. அதை நம்ம தினந்தோறும் 5 மினிட்ஸ் தான் செஞ்சு 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 பழகிட்டோம்னா, மற்ற பயிற்சி செய்ய முடியலன்னா கூட அதை செஞ்சா கூட நம்மளால யோக வாழ்வு வாழ ஒரு உதவியா இருக்கும். மகரிஷி அவர்கள் மனைவி நல வேட்பு என்ற கருத்தை மிகவும் வலியுறுத்துறாங்க. ஒரு குடும்பத்தில் அச்சாணியாக இருப்பவர் பெண். அந்த பெண்ணை மதிப்பதும் குடும்ப உறுப்பினர்களிடையே இணக்கமான சூழலை உருவாக்குவதும் ஒரு யோக வாழ்வின் யோகியின் கடமை, அடையாளமாக இருக்குங்கிறாங்க. எப்படி சொல்றாங்க பாருங்க. ஒரு யோகியோட அடையாளம் எப்படி இருக்கணுமா? குடும்ப பெண்ணை மதிக்கணும், குடும்ப சூழலை சரியாக பராமரிக்கணும்ன்றாங்க. சுவாமிஜி குடும்பம் ஒரு கோயிலாக மாற்றுவது யாராக இருக்கிறார்கள்? பெண்ணாக இருக்கிறார்கள் என்று வலியுறுத்தி சொல்றாங்க. வீட்டில் அமைதி இருந்தால்தான் நாட்டில் அமைதி நிலவும் என்பது மகரிஷி அவர்களின் ஆழமான நம்பிக்கை. அதுதானே உண்மை. பெண்ணினத்தின் பெருமையை போற்றும் வகையில் மகரிஷி அவர்கள் எழுதிய சில வரிகளை இங்கு நான் குறிப்பிட்டால் பொருத்தமாக இருக்கும். பெண்ணினத்தின் பெருமையினை போற்றுவோம், கண்ணினை போல் காத்து அருள்வோம், பெண்ணறிவில் உலக அமைதி காணுவோம், பெண்மையை தெய்வமாய் வணங்குவோம். யோக வாழ்வு தத்துவத்திற்கு இணங்க ஒரு சிறு கதையை இங்கு பதிவு செய்கிறேன். ஒரு ஊரில் 2 நண்பர்கள் இருந்தார்கள். ஒருவர் பெயர் அமைதி நேசன், அவர் யோக வாழ்வு வாழ்பவர். மற்றவர் பெயர் வேகநாதர், அவர் மன அழுத்தத்தோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர். ஆனால் இருவருமே ஒரு ஞானியிடம் யோக கலையை பயின்று வந்தனர். ஒரு நாள் அந்த ஞானி இருவரையும் அழைத்து, நாளை நாம் ஒரு ஆற்றை கடந்து செல்ல வேண்டும் அப்பா, அக்கரைக்கு செல்ல வேண்டும், நீங்கள் இருவரும் தயாராக இருங்கள் என்கிறார். அவர்களும் குரு சொன்னதை தட்டாமல் சரிங்க ஐயான்னு ஏத்துக்கிட்டாங்க. மறுநாள் காலையில் இருவரும் வந்து விட்டார்கள் ஆற்றங்கரைக்கு. ஞானியும் அங்கு வந்து விட்டார். என்ன நடக்குது? அப்போது வேகநாதன் பார்க்கிறார் ஆற்றை. என்ன நடனா, ஆற்றுல வெள்ள பெருக்கெடுத்து ஓடி கொண்டிருக்கிறது. வேகநாதன் ஆற்றின் வேகத்தையே பார்த்து பார்த்து பதற்றம் அடைகிறார். குருவே, இவ்வளவு வேகம் இருக்கிறதே, நாம் எப்படி அக்கறைக்கு செல்ல முடியும்? அதாவது ஆபத்து நேருமே, என் உடலுக்கு ஏதாவது ஆகிவிடுமே, உடல்நலம் கெட்டுவிடுமா என்று அடுக்கடுக்கான கேள்விகளை பயத்துடன் கேட்டார். அவரது உடலும் அந்த நேரத்தில் நடுங்கியது. மூச்சு வேகமும் அதிகரிக்கிறது. இதை குரு அவர்கள் கவனித்துக் கொண்டே இருக்கிறார். அதே நேரத்தில் அமைதி நேசன் குருவிடம் சொல்கிறார், மகரிஷி சொல்லிக் கொடுத்த மனவளக்கலை பயிற்சி, உடற்பயிற்சி கற்று பயின்றவர் அவர். யாரு? அமைதி நேசன். அவர் கூறுகிறார், குருவே, அமைதியாக ஆற்றின் போக்கை கவனித்தேன். மூச்சை ஆழமாக இழுத்துவிட்டு தன் மனதை ஒருநிலைப்படுத்திவிட்டால்
நாம் சென்று விட முடியும் குருவே என்று சொல்லி குருவை வணங்கிவிட்டு, குருவே, ஆற்றின் வேகம் அதிகமாக இருந்தால் என்ன, ஓரத்தில் பாருங்கள், நீர் குறைவாக இருக்கிறது, அங்கே மெதுவாக கடந்தால் ஆபத்து நமக்கு இல்லை குருவே என்று நிதானமாக சொல்கிறார். வேகநாதன் கூறியதை கேட்டு அவர்கள் பயந்து இருந்த நேரத்தில் குரு சொல்கிறார், அமைதிநேசன் கூறுவதும் சற்று சரியாக இருக்கிறது, இருவரும் ஆற்றில் இறங்குங்கள், நாம் இறங்குவோம் என்று இறங்கி விடுகிறார்கள். இருவரும் ஆற்றில் இறங்கினர். வேகநாதன் பயத்தினால் என்ன செய்கிறார், தண்ணீரை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறார். அதனால் அவர் விரைவில் களைப்படைந்து விட்டார். ஆனால் அமைதி நேசன் ஆற்றின் ஓட்டத்திற்கு ஏற்ப தன் உடலை வளைத்து நிதானமாக நீந்தி அக்கரையை கடக்கிறார். இந்த கதையில் நாம் உணர வேண்டியது என்னவென்றால், வாழ்க்கை எப்போதும் ஒரே சீராக இருக்காது. அது நம்ம எல்லோருக்கும் தெரிந்ததுதான். இன்ப துன்பம் என்ற வெள்ளம் வந்து கொண்டேதான் இருக்கும். யோக பயிற்சி இல்லாத சாதாரண மனிதன் சிக்கல் வரும்போது பயந்து பதற்றம் அடைகிறார். தன் உடல் நலத்தையும் கெடுத்து மன அமைதியும் கெடுத்துக் கொள்கிறார். மற்றொருவர் பாருங்கள், அமைதிநேசன் யோக வாழ்வு வாழ்வார்கள். மகரிஷி கூறியது போல முறையான உடற்பயிற்சியால் உடலை வலிமையாகவும் தியானத்தால் மனதை அமைதியாகவும் வைத்துக் கொண்டு இருக்கிறார். இதனால் வாழ்க்கை போராட்டங்களை அவர் எதிர்த்து வேண்டியதில்லை. வீட்டை திறந்துவிட்டு எங்கும் செல்லக்கூடாதுன்னு சுவாமிஜி அடிக்கடி சொல்லுவாங்க. குடும்பத்தில் இருந்து கொண்டே, அதாவது உறவிலே துறவு காணணும்பாங்க, கடமையை செய்து கொண்டே இறை உணர்வு பெற முடியும் என்பதை மகரிஷி அவர்கள் வலியுறுத்துறாங்க. அதாவது குடும்ப கடமைகளை தட்டி கழிச்சுட்டு துறவு போறேன்னு போகக்கூடாது. மனைவியை மதிக்க வேண்டும், பிள்ளைகளை நல்ல முறையில் வளர்க்க வேண்டும், எப்படி பண்புள்ள குழந்தைகளாக வளர்க்க வேண்டும் என்பதை அவர் காட்டிய பரிணாம வளர்ச்சிக்கான யோகமாகும். ஓயாத உழைப்பு, மன அழுத்தம், முறையற்ற உணவு பழக்கம் என நம் உடல் நலத்தையும் மன நலத்தையும் நாம் துளைத்து கொண்டு இருக்கிறோம். இழந்த என்பதுதானே உண்மை. இந்த துளைத்து கொண்டிருக்கும் நாட்கள் திரும்பி வருமா? வராது. சோ அந்த மாதிரி ஒரு உடல் நலத்தை பாதிக்கக்கூடிய செயல்களை நாம் செய்யாமல் இருக்க வேண்டும். இழந்த அமைதியையும் ஆரோக்கியத்தை மீட்டெடுக்க நமக்கு கிடைத்த ஒரு உன்னத பொக்கிஷம்தான் யோக பயிற்சி. அதனால் அதை தினந்தோறும் செய்து நாம் செய்யும் சிறு சிறு தவறுகளை சரி செய்து கொண்டு வாழ வேண்டும். ஆசனங்கள் செய்வதன் மூலம் உடல் என்ன ஆகுது, நெகிழ்வு தன்மை, பிளெக்சிபிலிட்டி, எல்லா பகுதியும் நமக்கு வளைந்து கொடுக்கும். ரத்த ஓட்டம் சீராகிறது. அதாங்க ரத்த ஓட்டம், வெப்போட்டம், காற்றோட்டம் சீராக இருக்கும் பொழுது உயிரோட்டமும் நன்றாக இருக்கும். ஜீவகாந்த செறிவு ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அதனால நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது. அப்புறம் பிராணாயாமம் மற்றும் தியானம் செய்வதன் மூலம் தேவையற்ற கவலைகளை நீக்கி மனம் ஏரி நீர் போல் அமைதி அடைகிறது. அப்ப கவலைகளை நீக்குவதற்கு பிராணாயாம பயிற்சி மிக அவசியம். ஏன்னா மன அமைதியா இருக்கிறதுக்கு பிராணாயாமம் கண்டிப்பா நம்ம தினந்தோறும் பயிற்சிக்கு முன்னாடி தவம் பண்ண முடியலன்னா கூட ஒரு 10 நிமிஷம் நம்ம பிராணாயாம பயிற்சி செய்து வருவது மிக சிறந்தது. மாணவர்களுக்கு யோகா ஒரு வரப்பிரசாதம். ஒரு மன ஒருமைப்பாட்டை அதிகரித்து கல்வியில் சிறந்து விளங்குவதற்கு யோகா பயன்படுகிறது. இப்போ நம்ம கல்வியில போய் சொல்லி கொடுக்குறோம், ஸ்கூல்ஸ்க்கு போகிறோம், காலேஜுக்கு போகிறோம். இப்போ இந்த கிராம சேவையில் கூட அவ்வளோ குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம். அதில் 100 குழந்தைகள் இருந்தால் ஒரு 10 குழந்தைகள் வேணால் கொஞ்சம் அஜாக்கிரதையாக இருக்கலாம். கிட்டத்தட்ட 90% ஆஃப் குழந்தைங்க ஈர்த்துக்கிட்டு அந்த கல்வியில் ஃபஸ்ட்டு மார்க்கு நம்ம சொன்னோன்னா அதை பிடிச்சிக்கிறாங்க. கண்டிப்பாக உன்னோட டைம் சேவ் ஆகும். நீ 1 மணி நேரம் படிக்க வேண்டிய ஒரு எஸ்ஏ கொஸ்டினுக்கு 5 நிமிஷம் போகிறோம், 10 நிமிஷம் போகிறோம். ஏன்னா நீ யோகா பயிற்சி பண்ணி கொஞ்சம் நேரம் தியானம் பண்ணிட்டு படிங்க அப்படின்னு நம்ம சொல்லும்போது அந்த குழந்தைங்க கூர்ந்து கவனித்து ஃபாலோ பண்ணி நல்லா சக்சஸ் ஆயிருக்காங்க. அதை நம்ம கண்கூட பார்க்குறோம். அந்த வகையில் யோகாவை நன்மை தீமை என்று பிரித்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். யோகா நன்மை செய்ய என்ன செய்ய வேண்டும், தீய பழக்கங்களில் நம்மளை விடுவிக்கும், ஒரு ஒழுக்கமான பாதையில் உங்களே வாழ வைக்கும்னு மாணவர்களுக்கு நம்ம புரிய வைக்கிறோம். அது யோக வாழ்வு அப்படிங்கிறத, யோகானா வெறும் பணம் தான், யோக வாழ்வுனா பண வாழ்க்கை கிடையாது, உடல் ஆரோக்கியம் தான் முக்கியம். அப்பதான் மன ஆரோக்கியம் ஏற்படும், உயிர் சிறப்பா இருக்கும் நம்ம புரிய வச்சு கொண்டுட்டு வரோம். அடுத்து பாருங்க,
நம் நாட்டிற்காக உழைத்த தேச தலைவர்கள் பலரும் யோக வாழ்வு வாழ்ந்திருப்பவர்களாக தான் இருந்திருக்கின்றனர். மகரிஷி அவர்கள் எண்ணம், சொல், செயலால் யாருக்கும் துன்பம் தராத வாழ்வு என்று குறிப்பிடுவதையே காந்தியடிகள் தனது வாழ்நாள் கொள்கையாக கொண்டிருந்தார். மகரிஷி அவர்கள் நமக்கு அளித்துள்ள மௌனம் மற்றும் அகத்தாய்வு ஆகியவற்றை காந்தியடிகள் என்ன செய்தாரு? தனது அரசியல் போராட்டத்திற்கு ஆயுதமாக பயன்படுத்தியிருக்கிறார். எவ்வளவு ஒரு சிறப்பு பாருங்க. உன்னில் அமைதி இருந்தால் மட்டுமே உன்னால் உலகிற்கு அமைதியை கொண்டு வர முடியும் என்ற மகரிஷியின் கருத்துக்கு காந்தியடிகளின் சத்தியாகிரகம் போராட்டமே ஒரு நேரடி உதாரணம்னு சொல்லலாம். நம்ம அடுத்து பாருங்க, நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் மாணவர் பருவத்திலிருந்தே விவேகானந்தரின் யோக நெறிகளால் ஈர்க்கப்பட்டவர். இந்திய தேசிய இராணுவத்தை வழிநடத்திய போது அவர் வீரர்களிடம் வலியுறுத்திய கருத்து என்னன்னா, ஒழுக்கம், கடமை, ஈகை. இதையே தான் அவர் வலியுறுத்தி சொல்லிட்டு இருக்காரு. மகரிஷி அவர்களும் தனது எளிய முறை உடற்பயிற்சியின் மூலம் எப்படி ஒரு மனிதனை தயார் செய்கிறாரோ அதே போல நேதாஜி தனது வீரர்களை இந்தியாவின் இரும்பு மனிதர் என்று அழைக்கப்படும் பட்டேல் ஒரு முறை நீதிமன்றத்தில் வாதாடி கொண்டிருந்த போது தனது மனைவி இறந்த செய்தியை கடிதம் மூலம் அந்த இடத்தில் பெறுகிறார். ஆனால் அந்த துக்கமான செய்தியை விட பார்த்தும் பின்பும் அவர் கலங்காமல் தனது வாதத்தை தொடர்ந்து செய்து அந்த வாதத்தை வெற்றிகரமாக முடிக்கிறார். அந்த அதீத மனக்கட்டுப்பாடு எங்கிருந்து வருகிறது என்று பார்த்தால் உணர்ச்சிகளை சீரமைக்கும் பண்புதான். அதுதான் மகரிஷி அவர்கள் கூறும் மனவளக்கலையின் உச்சக்கட்டம்னு சொன்னா மிகையாகாது. யோகம் என்பது வெறும் ஆசனம் அல்ல, அது மனதின் முதிர்ச்சி என்பதை வாழ்ந்து காட்டியவர் நெல்சன் மண்டேலா. 27 ஆண்டுகள் சிறையில் இருந்தும் வெளியே வந்தபோது தன்னை சிறைப்படுத்தியவர்களை வஞ்சம் கொள்ளாமல் அவர்களை மன்னித்து வாழ்ந்து காட்டியவர் நெல்சன் மண்டேலா. அது ஒரு யோக வாழ்வு அல்லவா? அடுத்து பாருங்க, அவர் என்ன சொல்றனா, மன்னிப்பு என்பதும் ஒரு யோகமே என உணர்த்தி காட்டியவர் நெல்சன் மண்டேலா. நம் ஐயன் வள்ளுவர் யோக வாழ்வுகளுக்கான அவசியத்தை அழகாக அதிகாரங்களாக வகுத்துள்ளார். மகரிஷி அவர்கள் அளவான உணவு பழக்கம், முறையான உடற்பயிற்சி என்று கூறுவதை வள்ளுவர் மருந்து அதிகாரத்தில் மிக அழகாக கூறுகிறார். மிகனும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழிமுதலா எண்ணிய 3 உண்ணும் உணவை செரித்து பின் உண்ண வேண்டும் என்ற வள்ளுவரின் வாக்கு யோக வாழ்வின் அடிப்படை. மகரிஷி அவர்கள் திருவள்ளுவரை போற்றி பாடிய வரிகள் இந்த உரைக்கு முத்தாய்ப்பாய் இருக்கும். வாழ்வுக்கு வழிகாட்டி வையகத்தை வாழ வைக்க வள்ளுவனார் தந்துள்ளார் திருக்குறளை நமக்கே. ஆழ்ந்து அதனை பயின்று நாமும் அறநெறியில் நின்றால் ஆனந்த யோக வாழ்வு நன்மை தருமே என்று சுவாமிஜி சொல்றாங்க. நாம் யோக வாழ்வை ஒரு பழக்கமாக மாற்றிக்கொண்டால் கிடைக்கும் நன்மைகள் என சிந்தித்தோம்னா, முறையான பயிற்சியினால் உடல் நோய் எதிர்க்கும் ஆற்றல் பெறுகிறது. மூச்சுக்காற்றை சீர் செய்வதன் மூலம் செல்களின் முதுமையா தள்ளி போடப்படுகிறது. நீண்ட ஆயுள் கிடைக்கிறது. மனம் அமைதியாக இருக்கும்போது குடும்பத்திலும் சமுதாயத்திலும் மற்றவர்களோடு இணக்கமாக, அதாவது உறவுகளை இணக்கமாக நம்மளால வாழ முடிகிறது. உறவு முக்கியம். உறவுகளோடு இணக்கமாக இருப்பதற்கு யோக வாழ்வு அவசியம். தெளிவான சிந்தனை மூலம் வாழ்க்கையில் சிக்கலான நேரங்களில் கூட சரியான முடிவுகளை நம்மால் எடுக்க முடியும். எப்பொழுது? இந்த யோக வாழ்வு வாழும் பொழுது. யோக வாழ்வை நாம் அன்றாட வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாற்றிக்கொண்டால் ஒவ்வொரு நாளும் நமக்கு நல்லதொரு நாளாகவே அமையும். யோக வாழ்வு என்பது ஒரு இடத்தில் அமர்ந்து தவம் செய்வது மட்டுமல்ல, அது அன்றாட வாழ்வை விழிப்புணர்வோடு வாழ்வதாகும். அதாவது மனதை எப்போதும் துரிய நிலையில் வைத்துக்கொண்டு எந்த வேலையும் செய்தாலும் சரியாக இருக்கும். அந்த துரிய நிலையை வைத்துக்கொள்ள பழகி கொண்டோம் என்றால் அதுவே நமக்கு மன அமைதியை கொடுக்கும். மகாத்மா காந்தி காட்டிய அகிம்சை, சுவாமிஜி விவேகானந்தர் வலியுறுத்திய மனவலிமை, அப்துல் கலாம் ஐயா காட்டிய அறிவார்ந்த உழைப்பு என இவை அனைத்திற்கும் அடிப்படையாக இருப்பது ஒரு யோக வாழ்வினால்
கூடிய அமைதியான மனமும் ஆரோக்கியமான உடலும் தான். நம் மகரிஷி அவர்களின் சாராம்சமும் அதுவே. நம் குரு நமக்கு அளித்திருப்பது மிக எளிமையான பாடம் என்னவென்று பார்க்கிறீர்களா? உடல் நலத்திற்கு எளிமையான உடற்பயிற்சியால் உடலை பேணுவோம். மன வளத்திற்கு தியானத்தால் மனதை சீரமைப்போம். அற வாழ்விற்கு யாருக்கும் துன்பம் தராமல் துன்பப்படுவோர்க்கு உதவும் பண்பை வளர்ப்போம். இதுவே நம் தலையாய கடமையாக இருக்க வேண்டும் என்கிறார். வள்ளுவர் பெருந்தகை சொல்வது போல தன்னையும் காத்துக்கொண்டு பிறரையும் நேசிக்கும் அந்த உயர்ந்த நிலையை அடைய யோக வாழ்வு ஒரு சிறந்த ஏணின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து இந்த தலைப்புக்கேற்ற ஒரு சிறு கவி. உன்னைத்தான் பார்க்கணும் உள்ளம் தோணுது, உடலை பலப்படுத்த எண்ணம் ஏங்குது, என் யோகாவே என் யோகாவே, யோகா தியானம் பண்ண சொல்லி தேகம் ஏங்குது தேகம் ஏங்குது, தினம் யோகா செய்தாலே நோயும் பறக்குது நோயும் பறக்குது, மூச்சுத்தான் இழுத்து விட மூளை சொல்லுது மூளை சொல்லுது, பிராணாயாமம் செய்து வந்தால் பிணியும் நீங்குது பிணியும் நீங்குது, ஆசனங்கள் செய்து வந்தால் ஆயுள் கூடுது, இதை அனுபவிச்சு பார்த்தால் ஆனந்தம் பெருகுது. அதாவது அஷ்டாங்க யோகத்திலும் கர்ம யோகத்திலும் அடங்கியதுதான் நம்மளுடைய வாழ்க்கை. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே நம் நாட்டு சித்தர்களும் முனிவர்களும் உலகிற்கு வழங்கிய மாபெரும் கொடை யோகக்கலை. இன்று உலகம் முழுவதும் நீண்ட பகலுடைய நாளான ஜூன் 21ஆம் நாள் சர்வதேச யோகா தினமாகவும், நீண்ட இரவுடைய நாளான டிசம்பர் 21ஆம் தேதி உலக தியான தினமாகவும் கொண்டாடி வருகிறோம். இப்பண்பாட்டிற்கும் அறிவியலுக்கும் கிடைத்த மிகப்பெரிய அங்கீகாரம் அல்லவாது. நம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் யோகக்கலையை உலகளவில் பிரகடனப்படுத்துவதில் முக்கிய பங்காற்றி உள்ளார். குறிப்பாக ஜூன் 21ஐ சர்வதேச யோகா தினமாக அறிவிக்க ஐக்கிய நாடு சபையை வலியுறுத்திய பெருமை அவரையே சாரும். ஒவ்வொரு ஆண்டும் பொதுமக்களுடன் இணைந்து யோகாசனம் செய்து ஆரோக்கியமான வாழ்க்கை முறைக்கு யோக வாழ்வு அத்தியாவசியம் என்பதை வலியுறுத்துகிறார் நம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அத்தகைய செல்வத்தை பெற நாம் ஜிம்மிற்கோ அல்லது விலை உயர்ந்த மருந்திற்கோ செல்ல வேண்டியதில்லை. தினமும் சில நிமிடங்கள் யோகா பயிற்சி செய்தாலே போதுமானது. யோகத்தின் தந்தை, யோக வாழ்விற்கு இலக்கணம் வகுத்தவர் மகரிஷி அவர்கள் அடிக்கடி மேற்கோள் காட்டும் உடம்பார் அழியில் உயிரார் அழிவர் என்ற வரிகளை தந்தவர் மகான் திருமூலர் அவர். ஆன்மீகம் என்பது உடலை பேணுவதிலிருந்தே தொடங்குகிறது என்பதை 3000 ஆண்டுகளுக்கு முன்பே சொன்னவர் அவர். இந்திய யோக கலையை சிகாகோ மாநாடு மூலம் உலகிற்கு கொண்டு சென்ற பெருமை சுவாமி விவேகானந்தரையே சேரும். இரும்பு போன்ற நரம்புகளும் எஃகு போன்ற தசைகளும் வேண்டும் என்பதே இவரின் அறிவார்ந்த யோகம். அறிவே தெய்வம், அன்பே அறம் என்ற மகரிஷியின் வரிகளுக்கு ஏற்ப நாம் அறிவார்ந்த வாழ்வை அன்பால் நிறைப்போம். உடலில் ஓடும் இரத்தமும் உயிரில் ஓடும் மனமும் சீராக உடற்பயிற்சி முறையாய் செய்திடுவோம். உடல் நலத்தோடு நீண்ட ஆயுளோடு வாழ்வோம். உடல் நலமே வாழ்வின் அடிப்படை என்பதை வலியுறுத்தும் மகரிஷியரின் ஒரு அழகான சிறு கவியோடு நிறைவு செய்வோம். உடற்பயிற்சி செய்வோம், உடல் நலம் காப்போம், தியானம் செய்வோம், மனவளம் பெறுவோம், அறநெறி நிற்போம், அகத்தூய்மை அடைவோம், வையக வாழ்வை வளமுடன் வாழ்வோம், வையக வாழ்வை வளமுடன் வாழ்வோம். யோக வாழ்வினால் நம் அனைவரது வாழ்விலும் அமைதியும் ஆரோக்கியமும் பேர் இன்பமும் நிறையட்டும் என கூறி இச்சிந்தனையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். வாய்ப்பளித்த அனைத்து வேதாத்திரிய அன்பர்களுக்கும், சிதுவரை செவிமடுத்த அத்துணை அன்பு நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி வணங்குகிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளம்.